தென் வந்து இது காட்டுற நேரம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து லைக் ஒன்றுத்தையே வந்து 2 இடத்துக்கு யூஸ் பண்ணால் அலர்ஜி ஆகும். ஸோ வந்து நான் ஹேண்டுக்கும் லெக்குக்கும் தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு உடனே லைக் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஒன் டைம் யூஸ் தான் நான் பண்ணுவேன். அதனால் நான் இது வந்து எப்படி சொல்கிறது, லோக்கல் பிராண்டு தான். நான் வாங்குகிற கடையில் வந்து 1 பீஸ் வந்து 15 rupeesன்னு சொல்லுவாங்க. பட்டு சரவணா ஸ்டோரில் பார்க்கும்போது 3 பீஸ் 30 rupees நம்ம வந்து லைக் 15 rupees வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நான் ஒரு 3 வாங்கிக்கிட்டேன். எங்கள் சித்தி 1 வாங்கினாங்க. ஏன்னா நான் அப்போ கை ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பேன். மந்த்லி ட்வைஸாவது நான் வந்து ஷேவ் பண்ணிடுவேன் கைக்கு. அண்ட் வந்து வீட்லேயும் க்ரீம் 1 வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எப்பயுமே நான் ஷேவ் பண்ணுவேன், அது ஒரு பழக்கம் எனக்கு. ஏன்னா லைக் நம்ம வந்து முட்டி வரைக்கும் ஏதாவது ட்ரெஸ் போடுறோன்னா அது காலுக்கு கீழே வந்து கண்டிப்பாக நம்ம ஷேவ் பண்ணணும், இல்லைனா வந்து நல்லா இருக்காது அந்த லுக்கு. அதுக்காகவே வந்து நான் மந்த்லி ட்வைஸ் பண்ணிவிடுவேன். அதாவது 2 weeks ஒன்ஸாவது பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பொட்டு வைக்கிற இடத்துல, அதாவது பிந்தி வைக்கிற இடத்துல வந்து எனக்கு முடி வளரும். ஸோ அதனால் பிந்தியே வைக்கும்போது அது விழுந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம லேசாக அந்த முடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது 1 வாங்கிட்டேன். இது வந்து டிங்கிள் ஐப்ரோ பேசர். ஆமாம், இதுலேயே ஐப்ரோ தான் போட்டிருக்கு. ஸோ நான் ஐப்ரோ பண்ண மாட்டேன். பட் இங்கே இந்த பொட்டெல்லாம் வச்சுனா எனக்கு நிற்காது. ஸோ அதுக்காக வந்து இது வாங்கினேன். நான் ஆல்ரெடி இதுக்கு செப்பரேட்டாக பாக்ஸ் வச்சுருக்கேன். பட் இருந்தது எல்லாமே என்கிட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது வாங்காதீங்க, என் தங்கச்சி கிறுக்கி வச்சுருக்கேன். அது எதுக்கு பண்ணுச்சுன்னே தெரில. ஒயிட்னர் வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டான். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஒன்று இருக்குது. அது நெத்திக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதால எனக்கு ஆல்மோஸ்ட் அலர்ஜி ஆகாது. பட் காலுக்கு கைக்கெலாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கைக்கு யூஸ் பண்ணுறது காலுக்கு பண்ணால் அலர்ஜி ஆகிடும், இல்லை காலுக்கு யூஸ் பண்ணுறது கைக்கு பண்ணால் அலர்ஜி ஆகிடும். அதனால் அதுக்கு நான் செப்பரேட்டாக வச்சுப்பேன். ஸோ நம்ம அண்டர் ஆர்ம்ஸும் பண்ணும் போது எனக்கு வந்து அதுக்கு தானே யூஸ் பண்ணணும், கைக்கு தானே யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு லைக் இன்றைக்கி மார்னிங் பண்ணுறேன்னா நைட் அலர்ஜி ஆகிடும். அதுக்காகவே நான் எப்போயுமே அது பண்ண உடனே வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். அது பண்ணாலுமே எனக்கு ஆகும். அதுக்காகவே நான் பண்ணலாமா வேணாமா யோசிப்பேன். பட் எனக்கு வந்து க்ரீம் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது, அலர்ஜி ஆகாது. அண்ட் வந்து இதெல்லாம் நம்ம ஒரு செப்பரேட் பாக்ஸில் வச்சிடலாம். தென் அடுத்து என்ன, இது வந்து நான் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் நம்ம பல்லுக்கு நடுவில் ஏதாவது நான்வெஜ் சாப்பிடும் போது மாட்டிக்கிச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரியல, அதுவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. வாங்கினே தவிர நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் வந்து அவ்வளோவா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். எப்போயாவது, அதாவது பிரியாணியே வாங்கினா கூட வீட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. பிகாஸ் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து லைக் ஏதோ ஒரு பூஜை பண்ணாங்க. அதனால் அவங்க நான்வெஜ் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளில் இருக்காங்க. அது பக்கம் கூட போக மாட்டாங்க. எக்கும் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன் மீன் எதுவுமே நான்வெஜ் கிடையாது. அதனால் நாங்கள் சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து செய்யக்கூடாது. லைக் வாங்குறதா இருந்தாலும் வெளியே சாப்பிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ரூல்ஸு. அதனால் நான் அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அப்படியே கடைக்கு போனாலும் நான் குஸ்கா தான் சாப்பிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த அனிமல்ஸை கொல்றதுலாம் பிடிக்காது. எப்பயாவது தான் சிக்கன் சாப்பிடுவேன். அதுவும் சாப்பிட்டாலும் 65 இல்லை KFC அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். பிரியாணின்னு சாப்பிடும் போது குஸ்கா தான். லைக் வந்து ரைஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். இது எதுக்கு வாங்கினது தெரியல, சும்மா அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தென் வந்து இந்த சீப்பு நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த சீப்பில் தான் உட்காந்து வடுகளாக எடுப்பாங்க. அதனால் சரி ஓகே நல்லா இருக்குது, ரேட்டும் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, இது எங்கள் அம்மா பில்லுக்கு போடும் போது யாரும் இந்த சீப் எடுத்ததுன்னு கேட்டாங்க. வாயவே திறக்கல. அதனால் இது பில்லில் இருக்கட்டும்னு மட்டும் சொன்னோமே எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது நான் தான் வாங்கினேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா இது வந்து நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில்வரில் வராது. எனக்கு வந்து எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கும். எனக்கு அது பிடிக்கல. பட் அதுவுமே பிங்க் கலரில் தான் வச்சுருக்கேன். இதை பார்த்ததும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பட் நான் பில்லுக்கு போட்டேன். இதுவும் நம்ம தனியாக வந்து ஒரு இதில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொண்ட பின்னுன்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடிலாம் பரதநாட்டியம் டான்ஸ் வந்து கோயிலெல்லாம் ஆடும்போது எங்களுக்கு லைக் கொண்டை போடுவாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். நெக்ஸ்ட் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் வைக்கும் போது அதை பின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போ ஆடுறதில்ல. நான் நின்று ஒரு 4 to 5 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. 7 இயர்ஸ் இருக்கும். 7th படிக்கும் போது ஆடினது. 8th ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னை அனுப்பலை. அதுக்கப்புறம் மேக்கப் போடுறதால கோயிலையும் ஆடுறதில்ல. இருந்தாலும் வந்து தேவைப்படுது. லைக் நம்ம எதனா பன் போட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பின் பண்ணுறது கண்டிப்பாக இது தேவை. தென் வந்து இதில் குட்டி குட்டி ஹேர் பின்ஸும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எதனா ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா அந்த முடியை பின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். தென் வந்து ஆலோவேரா ஜெல் கண்டிப்பாக எல்லா பொண்ணுக்கும் தேவை. நம்ம வந்து ஸ்கின் வெளியே போகிறோம், அதுவும் அப்பப்போ மழை பெய்யறதால நம்ம ஆல்ரெடி குளிச்சுட்டு வந்ததுமே நம்ம முகத்தை பார்த்தோன்னா அப்படியே அங்கங்கே வெள்ளையாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காகவே நான் ஆல்மோஸ்ட் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கியிருக்கேன்.
பட் அதுக்கு முன்னாடி நான் வேறு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின், எப்போயுமே மோஸ்ட்லி அப்படியே எண்ணெய் வழியும். அதுக்காக நான் கடையில் கேட்டு வாங்கினேன். பட் அதுவுமே எனக்கு செட் ஆகலை. அதனால் சரி இதை ஓகே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். இதுவும் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஆலோவேரா ப்ளஸ் ஆல்மண்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நம்ம வந்து ஷேவ் பண்ணால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எப்படி சொல்ற கூலாக இருக்குது யூஸ் பண்ணும்போது. நேற்று நைட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா கூலாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. சென்னையில் போய் சரவணா ஸ்டோரில், நான் சரவணா ஸ்டோரில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வந்து லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் இருக்குது, அங்கே இது நான் பார்த்தது கிடையாது. இது இங்கே மட்டும்தான் விற்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் க்ரீன் கலர் ஓகே தான். பட் ஆல்மண்ட் இருக்கிறதும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் நல்லது தான், ரிங்கிள்ஸ் வராது. தென் வந்து வேறு என்ன, இது பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரேட்டு தான் வந்து 48 rupees போட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் தான். இதில் வந்து நம்ம கோகோனட் ஆயில், நமக்கு என்னென்ன ஆயில் தோணுதோ, அதாவது ஹேருக்கு போடுற மாதிரி அதை போட்டுட்டு இதில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து அழகாக இந்த மாதிரி நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, டக்குன்னு மறந்து போச்சு. ஓகே, இது வந்து யூஸ் பண்ணால் நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஸ்கேல்பில் வந்து இது நல்லா ஊனும். ஸோ தட் வந்து நமக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய நான் யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன். அதுக்காகவே நேற்று இதை பார்த்ததும் வாங்கினேன். இதிலே சீப் ரேட்டும் இருந்துச்சு. நான் அடம் பிடிச்சி பிங்க் கலர் தான் வேணும். ஏன்னா சீப் ரேட்டில் இருக்கிறது, அதாவது 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது, அதெல்லாம் ஒயிட் கலரில் இருந்தது. எனக்கு அது பிடிக்கல, எனக்கு பிங்க் தான் வேணும்னு சொன்னேன். இதை நேற்று எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு திணறிட்டு இருந்தேன். ஓகே, இதிலேருந்து இப்படி ஓப்பன் பண்ண போல அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா இது வந்து ஏதோ ஃபீடிங் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் போல். அது தெரியாமல் நேற்று ஃபுல்லாக இது போட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை உடைக்கல, இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கியிருப்பேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் தலை குளிப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து இதில் ஆயிலெலாம் ஊற்றி வச்சு நான் வந்து ஸ்கேல்புக்கு ஆயில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவேன். தென் வந்து இந்த ஹேர் பேண்ட் நேற்று இதை வாங்குறதுக்குள்ளே எனக்கு ஒரே கூத்தா போச்சு. பிகாஸ் வந்து எங்கள் அம்மா வாங்காதடி, ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன். அதனால் எங்கள் அம்மா இதை வேண்டான்னாங்க. பட் நான் வாங்கியே தீர்வேன்னு சொல்லிவிட்டு இதை வாங்கினேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பொண்ணுங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. முக்கியமாக பாய்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரிஞ்சாக தெரியும், ஆனாலும் க்யூட்டாக இருக்கும் பொண்ணுங்க. அதனாலவே இதை நான் வாங்கினேன். முக்கியமாக எனக்கு இந்த கலர் கிடச்சிது. ஏன்னா நான் போன வாட்டி வாங்கினது வந்து எல்லோ கலர். அது வந்து எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கினேன். அதாவது ஏகம்நாதர் கோயில் திருவிழாவில் வந்து அந்த மாதிரி நிறைய கடை போடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த வருஷம் எடுத்துட்டாங்க. எதனாலன்னு தெரியல, ஏதோ கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க. பட் கரெக்ட் ரீசன் தெரில, எடுத்துட்டாங்க. அதனால் நான் வாங்குறதில்ல. இது எனக்கு கண்ணில் மாட்டதும் நான் பில்லுக்கு போடுறேன். எங்கள் அம்மா என்னை தடுத்துட்டாங்க, வச்சுருக்கிறத யூஸ் பண்ணிடு அப்படின்னாங்க. நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன், எங்கள் அம்மா தான் பார்க்குறதில்ல. ஏன்னா நான் ஃபேஸ் பேக்லாம் போடும்போது முடி அப்படியே இழுத்து இப்படி போட்டுருவேன். நான் இன்னுமே வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபேஸ் பேக் போடும்போது முடி வந்து முன்னாடி இப்படி விழும்னு சொல்லிட்டு இப்படி இழுத்து நான் இது வந்து போட்டுருவேன். இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு நல்லாயிருக்கும். நம்ம முடியெல்லாம் வந்து எல்லோ கலர் இது வந்து பிச்சுக்கிற நிலமையில இருக்குது. அதனால தான் வந்து நான் இது அதனால யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா இதை நான் யூஸ் பண்ணுறதில்லன்னு நினச்சிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதிலே நான் பிளாக் வச்சுருக்கேன். சொல்கிறது இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே பிங்காக தான் வச்சுருப்பேன். எனக்கு ஃபீவர் டைம்லலாம் இது காதில் போட்டு, இதுவே தலைகாணி மாதிரி இருக்கும், நல்லா தூங்குவேன். இந்த மாதிரிலாம் போட்டு சுற்றின்னு இருப்பேன். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து குட்டி ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தான். நான் திருட்டுதானோன்னு இல்லை, வீட்டில் எல்லாருக்கிட்டும் நான் ஃபோன் பேசணும்னு தெரியும். இதுக்குள்ளே வந்து அந்த ஃபோனை இப்படி வச்சுட்டு காதில் மாற்றிட்டு நான் பண்ணி தனியாக பேசிகிட்டு இருப்பேன். எல்லோரும் வந்து நான் தனியாக பெனாத்தின்னு இருப்பேன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன், அது யாருக்கும் தெரியாது. நான் பேசுறது அவனுக்கு கேட்கும், ஆனால் அவன் பேசுறது எனக்கு கேட்கும். பட் இதுக்குள்ளே தான் அந்த ஃபோன் இருக்கும். இதுக்குள்ளேயே வச்சாலும் அந்த ஃபோன் இருக்க தெரியாது. பிகாஸ் நம்ம கைக்குள்ளே அடங்கிடும். அந்த ஃபோனை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. பிகாஸ் வந்து ஹாஸ்டலில் எனக்கு ஃபோன் அலோட் கிடையாது. ஏன்னா நான் நீட் ப்ரிப்பரேஷனுக்காக பாண்டிச்சேரியில் வந்து ஹாஸ்டல் செஞ்சுருந்தேன். அப்போ வந்து அங்கே ஃபோன் அலோட் கிடையாது. நான் இல்லை, அங்கே நிறைய பேர் வந்து திருட்டுத்தனமாக ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அவங்கெல்லாம் வந்து டச் ஃபோன் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு தைரியம் இல்லை. அதனால நான் வந்து எனக்கு குட்டி ஃபோன் வேணும். நான் அடம் பிடிச்சி வீட்டில் கேட்டால் அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுமே அவன் வந்து சென்னையில் ஏதோ ஒரு கடையில் எனக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு சொன்னால் ரேட் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நான் வேணால் கேட்டு சொல்கிறேன். இவ்வளோதான் சைஸே இருக்கும். அதில் வந்து நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம், ப்ளஸ் வந்து சிம் கார்டு போட்டுக்கலாம்.
நான் வந்து அதில் ஒரு 2-3 பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். லைக் அந்த மெமரி கார்டில் அது வந்து பழைய ஃபோனோடது. அதை போட்டு தான் நான் வந்து நைட் டைமில் எப்போயாச்சும் போர் அடிச்சுன்னா பாட்டு கேட்பேன், இல்லை அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். அதில் வந்து ஏர்டெல் சிம் தான் ஒர்க் ஆகும், ஜியோ சிம் ஒர்க் ஆகாது. அது வந்து எனக்கு ஹைதராபாத் போகும்போது தான் தெரிஞ்சுது. அந்த ஃபோனை எதுக்கோ எடுத்துகிட்டு போனேன், பிகாஸ் என் ஃபோன் அப்போ உடஞ்சிருச்சு, என்னோடய ஸ்க்ரீன் போயிடுச்சு. அதனால் அந்த ஃபோன் தான் நான் குட்டி ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோடய ஜியோ சிம் போட்டால் யூஸே ஆகலை. அந்த ஃபோன் ஏன்டா எடுத்துகிட்டு போகணும்னு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஃபோன் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். சித்தி ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து இது வந்து ஒரு இடத்துல நான் மாட்டி வச்சுருக்கேன், ஸோ தட் அது அங்கேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா சில பேங்கிள்ஸ்லாம் வாங்கினாங்க. இதை நானுமே போடுவேன், அதனால தான் காட்டுறேன், இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன். இது வந்து பாதி எங்கள் சித்தி எடுத்துக்கிட்டாங்க, பாதி எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. இது ஃபுல்லாகவே எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் இதே கலரில் எங்கள் சித்தி வந்து வேறு டிசைனில் வாங்கினாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கண்ணாடி வளையல்னால் எங்கள் அம்மா உயிரையே கொடுப்பாங்க. அந்தளவுக்கு கண்ணாடி வளையல்னால் பிடிக்கும். எப்போயுமே கையில் வந்து கண்ணாடி வளையல் போட்டுட்ருப்பாங்க. அதுவும் ராஜஸ்தான்லாம் போயிட்டு அங்கே வந்து சித்தி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் அங்கேயுமே வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் இருக்காது அதிகமாக. லைக் வந்து அது ஏதோ டிசைன் 2 வளையலாம் இருக்கும், செட்டாக. அது வந்து நிறைய ஸ்டோன் வச்சாமல் இருக்கும். அதெல்லாம் அதிகமாக எங்கள் அம்மா வாங்குவாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து சாரீஸ்க்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். சிம்பிள் சாரீ கட்டினா கூட கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்குன்றதுக்காக இந்த 2 கலர் வாங்கினாங்க. தென் வந்து நான் ஒரு லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ஷேட், இந்த கலர் பிடிக்கும். ஃபாரெவர், அதாவது லாக்மியில் ஃபாரெவர் மேட்டில் வந்து லிக்விட் லிப்ஸ் கலர் தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து. இதோட ஷேட் வந்து 08 நியூ ட்ரீம். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணால். அவள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, அதை நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த கலர் மேட்ச் ஆச்சு. பட் அப்போ கொஞ்சம் கலராக இருந்தேன். அப்புறம் நடுவில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தெருவில் பொறிக்க மாதிரி சுற்றினே இருப்பேன். வெயிலில் தான் அதிகமாக சுற்றுவேன். சும்மா தேட்டருக்கு போயிட்டு வர்றது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி சுற்றிட்டே இருப்பேன். அதனால் கொஞ்சம் எனக்கு கலர் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக, பிம்பிள்ஸ் வந்துடுச்சு, டார்க் ஸ்பாட்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டேன் ஆகிட்டேன். அதனால் வந்து இந்த கலர் போட்டால் என் மூஞ்சுக்கு பேய் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணி ஒரு கொஞ்சம் கலர் கொண்டு வந்து, அதாவது இந்த லிப்ஸ்டிக் போட்டால் பேய் மாதிரி இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு ஒரு கலரை கொண்டு வந்து இதை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து காலி ஆகிடுச்சு. 2வது வாட்டி வாங்கிட்டு வந்தேன். தென் வந்து நான் அதிகமாக வந்து மேக்கப்புக்கெலாம் செலவு பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு என்னமோ அது போட்டால் கொஞ்சம் வியர்டாக இருக்கும். அதனாலே வந்து நான் பவுட்ரு சுத்தமாக அடிக்க மாட்டேன். ஏன்னா என் ஸ்கின்னுக்கு சுத்தமாக பவுட்ரு செட்டே ஆகாது. போட்டால் முகலாம் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி மூஞ்சி கழிட்டு வந்துடும். போட்ட மேக்கப்பெல்லாம் வீணாக போயிடும். அதனாலே நான் பவுட்ரு யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த ஐலைனர் கூட லோக்கல் பிராண்டில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஜோவி கொலாபெரி வாட்டர் ப்ரூஃப் தான். நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி நான் மழையில் போயிட்டு வரும்போது வந்து பயந்துட்டே வந்தேன், என் மூஞ்சி சந்திரமுகி மாதிரி ஆகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து கண்ணாடியில் பார்த்தா சுத்தமாக போகல, கை வச்சாலும் வரவே இல்லை. இது ஒரு நல்ல பிராண்டு. அப்பப்போ வந்து இந்த அவுட்டர் கவர் மட்டும் மாறிட்டே இருக்கும். பட் உள்ளே இருக்கிறது நல்ல குவாலிட்டி. இதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போது சென்னை போகும்போது வந்து லைக் ஸ்கெட்ச், ஐலைனர் ஸ்கெட்ச் மாதிரி வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இது வந்து எமர்ஜென்சிக்கு அது காயறதுக்கு, இது சீக்கிரமாக காஞ்சிடும் முடிஞ்ச அளவுக்கு. பட் வந்து இது எது சும்மா வாங்கினேன், எதுக்கு வாங்கினேன்னு சரியாக தெரில. அப்புறம் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர், ஓகேவா, லிப் பென்சில். இது வந்து ப்ரௌன், அதாவது மெரூன் கலருக்கு பதிலாக லூஸு மாதிரி பர்பிள் கலரை அள்ளி போட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி. எதுக்கு வாங்கினேனே தெரில இப்போ வரைக்கும். ஆனால் எப்போயாவது யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். வேஸ்ட்டாக கிடக்குது. ப்ரௌனுக்கு பதிலாக பர்பிள் வாங்கிட்டேன். 1 வாங்கினா பரவாயில்ல, ஒன்றே 1 பர்பிள் அதாவது 1 ப்ரௌன் வாங்கிட்டு 4 பர்பிள் வாங்கி வச்சுருக்கேன். யூஸ் பண்ணவே முடியல என்னால் இன்னும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வாங்கின பேங்கிள்ஸ் இது. உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு கவரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சாரிக்கு மேட்சிங்காக போட்டு நல்லா சுற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ நான் ஐலாஷ் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்யாணம்னா போதும், ஐலாஷஸ் இல்லாமல் என்னை பார்க்கவே முடியாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். பட் வந்து நம்ம ஃபேக்காக வைக்கிறத விட ஒரிஜினல் ஐலாஷஸ் தான் நமக்கு எப்போயுமே பெஸ்ட்டு. அதுக்காகவே வந்து நான் இப்போ தூங்கும் போதெல்லாம் நானே ஒரு ஆயிலை க்ரியேட் பண்ணி ஐப்ரோஸ்க்கு ப்ளஸ் ஐலாஷஸ்க்கு வச்சுட்டு தான் தூங்குவேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கும், நல்லா தெரியும் நம்ம பார்த்தோன்னா என் கண்ணு. இப்போ எப்படி இருக்குது, ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும். தென் ஐலாஷஸுக்கு வந்து ஹூடா பியூட்டியோட லேஷ் க்ளூ டியூன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு 3 வாங்கினேன், 1 காலி பண்ணிட்டேன், 1 மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு செப்பரேட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன்.
லைக் இந்த மாதிரி குட்டியாக டிரான்ஸ்பரண்ட். அப்போ தான் பார்த்ததுமே நமக்கு வந்து தெரியும். இது ஒன்று. தென் வந்து ஐலாஷஸ் ஆச்சா. நான் வந்து காஜல் எப்பவுமே ஹிமாலயா காஜல் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது நான் ரீசெண்டாக திருத்தணி போகும்போது எங்கள் சித்தி வந்து சொன்னாங்க லாக்மே ஐகானிக் காஜல் வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, ஸ்மட்ச் ப்ரூஃபு, ஸ்மட்ச் ஆகும். ஏன்னா எனக்கு ஹிமாலயா காஜல் வந்து முன்ன மாதிரி இல்லை. முன்னாடி வந்து ஸ்மட்ச் ஆகாது, இப்போ வந்து அப்படியே அதோட குவாலிட்டி ரொம்ப லோவாகிடுச்சு. லேசாக வச்சுட்டு 5 நிமிஷத்தில் அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்மட்ச்சு கண்ணே அப்படியே அதாவது எப்படி சொல்கிறது பிளாக் ஹெட்ஸ் மாதிரி இருக்கும், சந்திரமுகி மாதிரி ஆகிடுவேன் நான். ஆனால் இது வந்து ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட். ஸ்மட்ச் ஆக மாட்டேங்குது, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது, தண்ணி பட்டாலும் வெளில வர மாட்டேங்குது. லேசாக போட்டு காட்டுறேன் கையில். இதுவும் பெஸ்ட்டு தான். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். முன்னாடிலாம் இது வந்து ரேட்டாக இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளை நான், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் சித்தி யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தா வந்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க காஸ்ட்லி. தொட்டால் லைக் இது வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும் நம்ம லேசாக ஆட்டினாலே. நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி உடச்சிட்டு திட்டெல்லாம் வாங்கியிருக்கேன், அதனாலே அவங்க பொருள் நான் தொடமாட்டேன். பட் இப்போ பிரச்சனை இல்லை, அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. சரி எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. அவங்களுக்கு என்னோடய கேமரா குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும், ஏன்னா ஃபோனோட பட்ஜெட் அந்த மாதிரி. பட் இது வந்து நேரில் பார்க்க ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. இது ஒர்த்து, நல்லா சொல்ல இது ஒர்த்து. இப்போ நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். டி நகர் போகும்போது இதான் போட்டு போனேன், இப்போது அதை தான் போட்டிருக்கேன், நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஆச்சா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினேன். எனக்கு அந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி பிளாக்கில் தான் ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தேன் டி நகரில். அவன் இன்னமும் அதை போட்டுட்டு தான் இருக்கான். நான் வந்து எனக்காவது அவங்க கூட சுற்றும் போது மேட்சிங்காக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பிளாக் கலர், இது உள்ளே வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இது ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா உள்ளே வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துதான் போய் வாங்கிடுவேன். ஸோ இந்த வாட்ச் ஒன்று. இது வந்து நம்ம இந்த பாக்ஸ் கிடைக்கல, ஆல்ரெடி வாங்கின வாட்ச் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தேன். நம்ம வந்து இது வந்து எங்கள் அப்பாவோட ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸு, ஸ்பெக்ட்ரா. ஆமாம் ஸ்பெக்ட்ரா. அதில் வைக்காம இது வைக்கலாமான்னு பார்த்தா இதுதான் ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே வச்சுருவோம், அப்போ தான் சேஃபாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மாவை நம்ப முடியாது, அட்டைப்பெட்டின்றதால தூக்கி குப்பையில் கூட போட்டுருவாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இதில் வைக்கிறது தான் சேஃப். இது ஒன்றாச்சா. தென் வந்து லப்பர் பேண்ட். நான் காலியாச்சுன்னு சொன்னால என் லிப்ஸ்டிக் ஒன்று பார்த்தீங்களா, எப்படி என் தங்கச்சி பண்ண வேலை, மூடியை உடச்சி அது திறக்க முடியலன்னா பல்லில் கடிச்சிடுவா. ஸோ அதனால் அந்த மாதிரி உடஞ்சிடுச்சு. தென் வந்து லப்பர் பேண்ட் வந்து ஒரு 4 வாங்கினேன். அதாவது நம்ம பின்னிட்டு போட்டுக்கலாம், இல்லை போனிடைல் சின்னதாக இங்கே மட்டும் கொஞ்சம் முடி எடுத்து இங்கே குட்டி போனிடைல் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டோன் வச்சா அவ்வளோ பிடிக்கும், அதுக்காகவே வாங்குவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் ட்ரை பண்ணுவேன் எது வாங்கினாலும். ஸோ இது ஆச்சு. அதுக்கப்புறம் கிளிப்ஸு முக்கிய தேவை பொண்ணுங்களுக்கு. இந்த கிளிப்ஸு தான், சாரிப்பா ஐலாஷஸ் வந்துச்சு. இந்த கிளிப்ஸு எங்கே போனாலும் எனக்கு இந்த துண்டு முடி ஒன்று வந்துச்சுன்னா தூக்கிட்டு சொறியும் ஒன்று குத்திடும். அதுக்காகவே வந்து முக்கியமாக எனக்கு கொஞ்சம் முடி அடர்த்தின்றது முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஆனாலும் வந்து நிற்க மாட்டேங்குது, அதுக்காகவே வந்து பெரிய பெரிய கிளிப்ஸாக வாங்கியிருக்கோம். இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து க்ளவுஸ் வாங்கினேன். இது எதுக்காக வாங்கினேன்னா, வீட்டில் எப்பயாவது நான்வெஜ் செஞ்சு எங்கள் தாத்தாலாம் வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து சண்டே ஆச்சுன்னா நான்வெஜ் செஞ்சு ஆகணும். ஸோ என்ன பண்ணுவோன்னா மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு வந்து ஸ்டவ் எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கலாம். கீழே தான் செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு. மேலே வேணும்னா நான் சிக்கன் தொட மாட்டேன், தொட்டாலே எனக்கு மயக்கம் வந்துடும், இல்லை வாமிட் வந்துடும், பிடிக்காது எனக்கு. அதனால் ஒரு வேறு வழியே இல்லை. நான் வந்து சிக்கன் அதாவது பிரியாணி நல்லா செய்வேன், ஆனால் சாப்பிட மாட்டேன். செய்ய தெரியும் நல்லா, சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவேன். அது போட்டதுக்கப்புறம் அது கிட்ட கூட போகவே மாட்டேன். அந்த சிக்கனும் நான் கழுவவே மாட்டேன். ஒரு வேலை கழுவணுன்ற பட்சத்தில் க்ளவுஸ் போடாமல் கண்டிப்பாக தொட மாட்டேன். அந்த பிளட்டெல்லாம் என் கையில் பட்டாலே அப்படியே எனக்கு சர்ன்னு மயக்கம் வந்துடும். அதுக்காக வந்து ஒரு 3 க்ளவுஸ் வாங்கினேன். ஏன்னா போன வாட்டி எங்கள் தாத்தா என்னை சிக்கன் கழுவ சொல்லிட்டாரு, அவ்வளோதான். அவர்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுக்காகவே வந்து உடனே என் தங்கச்சி கொடுத்தாவ தான் கழுவி கொடுத்தா. அதுக்கு முன்னாடி வாட்டி நான் தான் கழுவினேன். அப்போ வந்து எங்கள் அம்மா ஏதோ ஒரு க்ளவுஸ் வச்சுருந்தாங்க, அது எதுக்குன்னு தெரியாது, திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணி தூக்கி போய் குப்பையில் போட்டுட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா நான்வெஜ் தொட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்ற பிளேட்டுமே நான்வெஜ் சாப்பிட்ற பிளேட்டாக இருக்கக்கூடாது, அதுக்குன்னு வெஜிடேரியன்ட்டு செப்பரேட் பிளேட் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்கவே நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான். சாமின்னு சொல்லிட்டு நமக்கு சோறு தண்ணி இல்லாமல் இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அட்லீஸ்ட் பிரியாணியாவது சாப்பிட்டு எனக்கு வந்து இப்போ அந்த சோறு கூட கிடைக்காம போச்சு, அதனால அவ்வளோ கஷ்டம். தென் வந்து
மெனிக்யூர் திங்ஸ் பார்க்க போகிறோம், பெடிக்யூர் திங்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நான் செப்ரேட்டாக நேற்று போகும்போது வாங்கினது தான். இந்த பார்க்க இந்த கலர் தான் வந்து டிம்மாக இருக்குது, பட் நல்லாயிருக்கு. நான் ஒரு வாட்டி தேய்ச்சி பார்த்தேன், நல்லாயிருக்கு. அண்ட் வந்து நான் வச்சுருக்க எல்லாமே நான் சொன்ன மாதிரி பீச் கலர் ஆர் பிங்க் கலர் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இது வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது இதை ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து செட்டாக வரும். லைக் அது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் பீலர் அது வந்து ஒரு 2 இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு நம்ம ஐப்ரோவில் எக்ஸ்டெண்டாக, அதாவது எக்ஸஸாக இருக்க முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெண்டான வந்து ஒரு சிசரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ளக் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு நடு நெத்தியில் வந்து ப்ளக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான நெயில் கட்டர். அதுக்கப்புறமா இதுவுமே அந்த ப்ளக்கர் தான். இது வந்து ஒரு குட்டி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி போட்டு வச்சுலாம். லைக் இது பார்பி யூஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா பார்பி கேர்ளில் இந்த மாதிரி க்யூட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லைக் நம்மளுக்கு மூக்கு மேலே வந்து ஒயிட் கலரில் வரும். அது வந்து அழுக்குன்னு தான் சொல்கிறாங்க, தெரியல. பட் அது வந்து பீல் பண்ணுறதுக்கு. தென் வந்து நமக்கு காதுலலாம் நிறைய அழுக்கு சேரும். வீக்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது எடுக்குதோ இல்லையோ அது உள்ளே தள்ளிடும். ஸோ அது நமக்கு வந்து நிறைய பேர், எங்கள் அப்பாலாம் வந்து கண்ணு முன்னாடி பட்ஸ் வச்சுட்டா போதும், அவருக்கு வந்து ஒரு லைக் அது ஒரு பழக்கமாகவே போச்சு. பட்ஸை பார்த்தாலே எடுத்து காது நோண்ட ஆரம்பிச்சிடுவார். அதனாலே வந்து ஒரு பக்கம் காது கேட்காதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. எதனா மழை பெஞ்சால் அந்த சவுண்ட் அவருக்கு சுத்தமாக கேட்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரேராக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அப்பளமும் அதிகமாக சாப்பிட்டா காது கேட்காதான். அது எனக்கு ரீசன் தெரியாது, பட் அது உண்மை. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. எனக்கு அப்பளம்னா அவ்வளோ பிடிக்கும். பட் இப்போ அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். 2 ரீசன் இருக்குது. 1, காது கேட்காம போய்ட்டுன்னு ஒரு பயம். 2வது இந்த பாருங்கள், இது வந்து எதனால் வந்துச்சுன்னு தெரில. மேபி அது வந்து பீரியட்ஸ் வரப்போகுதுன்றதுனாலே என்னன்னு தெரில. ஏன்னா கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா இந்த மாதிரி வந்துடும் பிம்பிள்ஸ். வந்து அது முன்னெச்சரிக்கையாக காட்டும். அது இல்லை பேக் பெயின் வந்துடும். இல்லை எனக்கு எதனா இப்போ நான் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாலும் நேற்று அதனால் உடம்பு ஹீட் ஆனதால் கூட எனக்கு பிம்பிள்ஸ் வரும். பட் அப்பளம் இல்லை பஜ்ஜி போண்டா ஆயில் ஐட்டம் சாப்பிட்டா வித்தின் ½ அன் ஹவரில் எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் எங்கன்னா எட்டி பார்ப்போம். அண்டு இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ தட் எல்லாமே முடிஞ்சுது. இந்த vlog-ஐ பார்த்துட்டு முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.